அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பேரீச்சம்பழம் மாங்காய் பச்சடி எப்படி செய்வதுங்கிறத செய்து காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். அடுப்பை ஆன் பண்ணி நான் பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் ஒரு 2 கிளி சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 15 பல் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 பழம், பச்சை மிளகாய் 1 சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கிறோம். மாங்காய் பாதி மாங்காவை தோல் சீவி மெலிசாக செதுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி சிறிதளவு கரைச்சி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கலாம். மாங்காய்லாம் வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குழைஞ்சாத நம்ம 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சின்னதாக 2 பீஸ் சேர்த்துக்கிறேன். சீனி 2 ஸ்பூன் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். சீனி சேர்த்து நம்ம கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். கல்யாணத்தெல்லாம் இப்படி தான் பச்சடி செய்வாங்க. நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.